ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எத்திரியம் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி பாட்டம் ஏரியாலேருந்து தான் ரிவர்ஸ் எடுக்குது. ஸோ இந்த ரிவர்ஸ் வந்து உண்மையான ரிவர்ஸா இல்லை வந்து இது ஒரு ட்ராப் பண்ணுறது இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலகிராமில் நம்ம போட்டுட்ருக்கேன். வாங்க நம்ம டாபிக் போகலாம். இப்போ எத்திரியம் பார்த்துடலாம். எத்திரியம் பார்த்துட்டு பிடிசி பார்க்கலாம். எத்திரியம் பார்த்தீங்கன்னா 2990 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 3000 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஏரியா சொன்னேன்ல, ஸோ இந்த ஏரியா தான், இதுதான் மேக்ஸிமம் வந்து ரிவர்சல் ஏரியா நான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக இந்த 2850, சரிங்களா? ஸோ இந்த ஏரியா தான் மேக்ஸிமம் வந்து எத்திரியமுக்கு வந்து ரிவர்சல் ஏரியா அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து ப்ரைஸ் வந்து அதை உடச்சிட்டு ஒரு ஒன் டே கேண்டில் மட்டும் கீழே போய்ட்டு மறுபடியும் வந்து ரிவர்ஸ் வந்துருக்கு. சரிங்களா? ஸோ வந்து இப்போவும் வந்து பாசிபிலிட்டி இருக்குது இந்த ஏரியாவிலேருந்து ரிவர்ஸ் எடுக்க. இப்போ நான் ஃபர்தராக ஒரு நோட்டீஸ் பண்ணுறேன் பாருங்களேன். இது எப்படி போகுதுன்னா, இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன்ல, இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் மார்க்கெட்டு. ரேஞ்ச் மார்க்கெட் மீன்ஸ் எத்திரியமுக்கு வந்து சைட்வே மார்க்கெட்டு. ஆக்சுவலாக 3400லேருந்து 4800 வரையும் இது வந்து சைட்வே மார்க்கெட், ரேஞ்ச் மார்க்கெட்டு. இப்போ என்ன பண்ணியிருக்கு எத்திரியம், இந்த ரேஞ்ச் மார்க்கெட்டை வந்து நவம்பர் 4 வந்து உடச்சிருக்கு ஒன் டே கேண்டில். ஸோ ஒன் டே கேண்டில் உடச்சிட்டு மேலே உள்ள இந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. பார்த்தீங்களா? இந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து சப்போர்ட்டை உடச்சிட்டு மறுபடியும் போய் ரெசிஸ்டண்ட்டை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்குன்னா இந்த லோவர் லோவை உடச்சிட்டு மறுபடியும் ப்ரைஸ் வந்து நம்ம அந்த லாஸ்ட்டு அந்த ரிவர்ஸ் பாயிண்ட் இருக்கும், அந்த இடத்துலேருந்து கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வந்துருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ப்ரைஸ் ஆக்ஷனை தான் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு எப்படி மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றது நான் சொல்கிறேன் பாருங்களேன், எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 2100 இருக்குது. எத்திரியமுக்கு நெக்ஸ்ட்டு மேஜர் சப்போர்ட் லைன் வந்து 2100 இருக்குது. இது வந்து ஒரு சப்போர்ட் லைனு. 3350 வந்து ஒரு சப்போர்ட் லைன். ஃபஸ்ட்டு இந்த சப்போர்ட் லைனை உடச்சிட்டு தான் ப்ரைஸ் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. சரிங்களா? இப்போ என்ன மேக்ஸிமம் வந்து எப்படி ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட் லைனை உடச்ச உடனே ரெண்டாவது சப்போர்ட் லைனுக்கு வந்து டார்கெட் வைப்பாங்க. ஆக்சுவலாக மேக்ஸிமம் வந்து இப்படி தான் வந்து ட்ரேட் பண்ணுறது. ஏன்னா அடுத்தடுத்த டார்கெட்டை தான் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு சப்போர்ட் உடச்சா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்றது தான் மேக்ஸிமம் எதிர்பார்ப்பே இருக்கும். ரீட்டைலரோட ட்ரேடு எதிர்பார்ப்பே இப்படி தான் இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் வேல்ஸ் வந்து அப்படி கொடுக்க மாட்டாங்க. அதனால் ப்ரைஸ் வந்து எப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த ஏரியாவுக்கு வந்து தான் ரிவர்ஸ் எடுக்குது. 2850 அந்த ஏரியாவுக்கு வந்து தான் ரிவர்ஸில் எடுக்குது ப்ரைஸு. என்ன எதிர்பார்க்குறேன்னா, இப்போ மேலே எங்கெங்கெல்லாம் லிக்விடேஷன் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லிக்விடேஷன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து லிக்விடேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஆல் டைம் ஹை லிக்விடேஷன். ஸோ ரெண்டு இடத்துல லிக்விடேஷன் இருக்குது. இப்போ வந்து ப்ரைஸ் வந்து இங்கே ரீடெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்குல்ல, அதனால் இந்த இடத்துல என்ன எதிர்பார்க்குறேன்னா, இங்கே பாருங்கள், இது ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது பாருங்கள், ரெட் லைனு. ஸோ இதுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இப்போ ரிஜெக்ஷன் ஆகுது ப்ரைஸ் ஒன் டேயில். நான் ஒன் டேயில் தான் வச்சுருக்கேன். இப்போ ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது. இப்போ ரிஜெக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு ப்ரைஸ் என்ன ஆகுதுன்னா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு இங்கே ஒரு எல்லோ ட்ரெண்ட் லைனுக்கு பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனு ரிஜெக்ஷன் ஆனாலும் ஆகாவிட்டாலும் ப்ரைஸ் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்க, இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, 3700. ஸோ இது வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எத்திரியம். ஓகேவா? ஸோ இது வரையும் போயிட்டு இங்கேருந்து ரிஜெக்ஷன் எடுத்தால் புல்லிஷ். நல்லா கவனிங்க, இது வரையும் போயிட்டு இங்கேருந்து ரிஜெக்ஷன் எடுத்தால் சூப்பர் புல்லிஷ் எத்திரியம். சப்போஸ் வந்து அங்கே ரிஜெக்ஷன் எடுக்காமல் ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்தால் அகைன் வந்து பேரிஷ் ஆகும். ஸோ அது அப்புறம் பார்ப்போம். ஆனால் பிரேக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிச்சுன்னா மறுபடியும் புல்லிஷாக மாறும். அது நான் ஃபர்தராக சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா எந்த ஏரியானா 3700. ஸோ இந்த ஏரியாவுக்கு
போகிறதுக்கு நெக்ஸ்ட்டு வாய்ப்பு இருக்குது எத்திரியம். ஓகேங்களா, 3700 எத்திரியமுக்கு வாய்ப்பு. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படி மூவ்மெண்ட் இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த ட்ரெண்ட் லைன் இப்படி போயிட்டு இப்படி வந்துச்சுன்னா வச்சுங்களேன், ஸோ இது வந்து என்ன ஆகும்னா ஒரு இன்வெர்ஸ் ஹெட்ன்னு சொல்கிற மாறும். அதுக்கப்புறம் வந்து ஹியூஜ் பிரேக் அவுட் மேலே நடக்கும், பம்ப் நடக்கும். ஸோ அதனால இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு வரைஞ்சிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனா இந்த மேலே கர்சர் வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணால் அந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிவிட்டு ரிஜெக்ஷன் பண்ணாலும் புல்லிஷ் தான். இந்த ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணிவிட்டு ரிஜெக்ஷன் பண்ணாலும் புல்லிஷ் தான். சரிங்களா, இது வந்து நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுனால இந்த ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா, இது வந்து பேரிஷ் எப்படி சொல்கிறது, டவுன் ட்ரெண்ட் லைனு. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நாளைக்கோ இல்லை நாளானிக்கோ உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி உடைச்சதுன்னா ப்ரைஸ் வந்து இந்த லெவலுக்கு வரையும் 3700 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஸோ இதுக்கப்புறம் ப்ரைஸ் மூமெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து நான் ஏன் இந்த ஸ்விங் மூமெண்ட் வந்து நான் சொல்கிறேன்னா, மேக்ஸிமம் வந்து நான் இந்த ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுவேன், அதனால் இந்த ஸ்விங் மூமெண்ட் சொல்கிறேன். இதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மார்க்கெட்டில் அனலைஸ் எடுத்துக்குங்க. ஓகேங்களா, ஒரு நிமிஷம். இந்த ஸ்விங் மூமெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் மார்க்கெட் அனலைஸ் எடுத்துங்க. ஓகே, இப்போது பிடிசி பார்ப்போம். ஸோ பிடிசி பார்த்தீங்கன்னா வீக்லி வைக்கிற பாருங்களேன். வீக்லியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் வரைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து பிரேக் டவுன் பண்ணிவிட்டு இப்போது செகண்ட் சப்போர்ட்டை வந்து டீவியேஷன் எடுத்துருக்கு. இப்போ தேர்ட் சப்போர்ட்டுக்கு வரல. ஸோ தேர்ட் சப்போர்ட் வந்து மேஜராக, நான் சொல்கிறது மேஜர் சப்போர்ட்டு, சின்ன சின்ன சப்போர்ட்லாம் சொல்ல, மேஜரான சப்போர்ட்டு 74,000 மேஜரான சப்போர்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து உடச்சிருச்சு 99, செகண்ட் சப்போர்ட் வந்து 88. ஸோ அதையும் உடச்சிட்டு டீவியேஷன் வச்சுட்டு தான் ப்ரைஸ் வந்து திரும்புது. நல்லா பாருங்கள், ஒன் டேயில் வைக்கிற பாருங்கள், ஒன் டேயில் வச்சு உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், டீவியேஷன் வச்சுட்டு ப்ரைஸ் வந்து நல்லா பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சப்போர்ட், இந்த ரெசிஸ்டண்ட் வந்து பிரேக்கப் பண்ணியிருக்கு. ஸோ இது புல்லிஷ் சைன் தான், பட் வந்து கன்ஃபார்ம் கிடையாது. சரிங்களா, எப்போ இது கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஏன்னா இது வந்து ரிஸ்க் ட்ரேடு. இங்கேருந்து போகலாம், இங்கேருந்து நானும் பர்சனலாக ட்ரேட் எடுத்துருவேன். ஆனால் நம்ம வீடியோ போடுறதுனால அது கன்ஃபார்மாக நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா, அதனால் நல்லா கன்ஃபார்மாக சொல்லணுன்னா ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இங்கே ரிஜெக்ஷன் எடுக்கணும். ஓகேவா, ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன் எடுத்தோன்னா ப்ரைஸ் வந்து நல்ல புல்லிஷாக மாறும் பிடிசிக்கு. அதுவரை இது பேரிஸில் தான் இருக்கும், கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா, ஆனால் வந்து எத்திரியம் வந்தீங்கன்னா கரெக்டாக இங்கே புல்லிஷ் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஓகேவா, ஸோ ஸ்மால் புல் பேக் வரலாம், வராமலையும் போகலாம். நல்லா கவனிங்க, ஸ்மால் புல் பேக் வரலாம், வராமலையும் போகலாம் எத்திரியமுக்கு. அதுக்கப்புறம் வந்து புல்லிஷாக எத்திரியம் மாறத்துக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான், மறுபடியும் எத்திரியம் வந்து அனதர் லோ போகுமா இல்லை இங்கே போகுமா அப்படின்றது. ஏன்னா அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா, இந்த ரேஞ்ச் மார்க்கெட்டில் வந்து ஃபஸ்ட்டு லோ, இது செகண்ட் லோ. ஆக்சுவலாக இங்கே ஒரு லிக்விடேஷன், இங்கே ஒரு லிக்விடேஷன், ஏகப்பட்ட லிக்விடேஷன் எடுத்துட்டான். இங்கே பாருங்கள், புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே ஒரு ஸ்டாப் லாஸு, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே குட்டி ஸ்டாப் லாஸு, இங்கே 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 எடுத்துகிட்ட 5 நாள் கண்டினியூஸாக ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த 5 நாள் ஸ்டாப் லாஸ் எடுக்கிறான்னா அவன் ஒரே கண்டில் தூக்கின்னு வந்து இங்கே எடுத்துருக்கலாம். 5 நாள் எடுக்கிறான் பாருங்கள், கொஞ்சம் விட்டு அப்படின்னா என்னன்னா, மார்க்கெட் ரீட்டெய்லர் வந்து உள்ளே அலோவ் பண்ணி ஒரு 5 நாள் டைம் கொடுத்து உள்ளே எடுத்துட்டான். ரீட்டெய்லர் 5 நாள் அவங்களுக்கு கொடுத்து ட்ராப் பண்ணி கொஞ்சமாக லிக்விடேஷன் லாங் எடுக்க விடாமல் எடுத்துட்டான். ஸோ எடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம ஏரியாவிலேருந்து ரிவர்ஸ் எடுக்கிறான். இது நல்ல பாசிபிலிட்டி இருக்குது மேலே போகிறதுக்கு. சரிங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதுதான் என்னோடய அப்டேட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணி பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த டெக்னிக்கல் அனலைஸ் வந்து என்னுடைய ஓன் நாலேஜ் தான். இந்த டெக்னிக்கல் அனலைஸும் இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபைனான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.